அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சதிக்கு பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்பதை பொறுமையாக நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அரசு துறை அரசியல்வாதிகள் எப்பொழுதும் அதிக கவனமும் அதிக தன்மையுடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களை ரொம்ப நாட்களாக வைத்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது கெடுதி செய்யலாம் என்று நினைப்பவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். வழக்கு போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி அந்நியர் தலையீடை அனுமதிக்கக்கூடாது. உத்தியோகத்தில் ஆவேசப்பட்டு பேப்பர் போடுவதோ, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடனோ உடன் வேலை செய்பவர்களுடனோ தர்க்கம் செய்வது கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண கஷ்டங்களை தீர்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும். ஐப்பசி மாதம் வரைக்கும் பொறுமை காப்பது. கார்த்திகையிலிருந்து தான் நமக்கு விமோசனம் வரும். அது வரைக்கும் எல்லாவற்றிலும் 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது தான் விசேஷம். அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசாவை பிடித்து கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.